இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் காலையில் எழுந்த உடனே சுகன்யா சுடரை போய் பார்க்கறதுக்காக போவாங்க. சுடர் அங்கே தனியாக உட்காந்து ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. குமார் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சுடர்கிட்ட ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு திரும்ப திரும்ப கேட்டதும் குமார் குடிச்சிட்டு வந்ததை சொல்லிடுவாங்க. சுடர் அரசியை பழி வாங்குறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு குமார் சொன்னதை சொல்ல மாட்டாங்க. குடிச்சிட்டு வந்தாரு மட்டும்தான் சொல்லுவாங்க. கீழே 2 பேரும் போனதும் எல்லாருமே ஹாலில் தான் இருப்பாங்க. அங்கே குமாரும் அங்கே தான் உட்காந்துருப்பாரு. சுகன்யா எல்லாரும் முன்னாடியுமே குமார் குடிச்சிட்டு வந்ததை சொல்லிடுவாங்க. குமார் சுடரை முறைப்பாரு. எல்லாரும் குமாரை திட்டுவாங்க. முக்கியமாக முத்துவேலு, சக்திவேலு, நீ தானே சொன்ன உன் பையன் திருந்திருவான், நல்லா இருப்பான், நல்லா வாழுவான்னு சொன்னேல, இப்போ என்ன பதில் சொல்ற? அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவனை திருத்துற வழியை பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுவாங்க. குமாரோட அப்பத்தாவும் ரொம்ப திட்டுவாங்க. மாறி குமாரையும் சுடரையும் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. இனிமேலாவது திருந்தி வாழ்ற வழியை பாரு, ஏன்டா இப்படி அறிவில்லாம மூளையை எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு மாரியும் ரொம்ப திட்டுவாங்க. குமாரும் சுடரும் கோயிலுக்கு போவாங்க கார்ல. குமார் சுடரை திட்டிக்கிட்டே வருவாரு. குடிச்சதை மட்டும்தான் சொன்னியா இல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? நான் ஒன்னும் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணல, அரசிய பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் முடிச்சோமா, பேசாம வந்தோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுல உட்காந்தமான்னு இருக்கணும். சுடரை ரொம்பவே மிரட்டுவாரு. அந்த நேரத்துல மயிலு கால் பண்ணி சுடரை எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. குமார் உட்கார்ந்துருக்கிறதுனால சுடரால எதுவுமே சொல்லவும் முடியாது. நல்லா இருக்கேங்க்கா, அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. இப்பதான் நம்ம கதிர் பிரெக்னன்சி கிட்டு வாங்குறதுக்காக வெளியில போனவர் வருவாரு. அந்த நேரத்துல பழனியும் சுகன்யாவும் வெளியில வருவாங்க. அது என்னமோங்க, கரெக்டா கதிர் அந்த நட்ட நடுவுல தான் பைக்கை நிறுத்திட்டு கையில வச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த பிரெக்னன்சி கிட்ட. பழனிக்கு வேற வேலையே இல்லை பாருங்க. அது என்னடா மறைக்கிற கையில என்ன வச்சிருக்கன்னு கேட்டு அது பிரெக்னன்சி கிட்டுன்னு தெரிஞ்சதும் வீட்டுல போய் எல்லார்கிட்டையுமே சொல்லுவாரு. சுகன்யா குமார் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. பழனி அக்கா வீட்டில் கோமதி பாண்டியன் கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்வாரு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வேற பெருசா ஒன்றும் இல்லை. வர வர பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரொம்பவே போரா இருக்குது. முடிய போதுன்னு சொல்லிட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரையிலும் குமார் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. குமார் சுடரை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா குமார் திருந்தி அரசிய கல்யாணம் பண்ற மாதிரி இருந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். குமார் திருந்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம திரும்பவும் குடிகாரனா வாழ்க்கைய வாழ தெரியாத ஒரு பையனா காட்டியிருக்கிறது. வாழ்க்கையில தப்பு பண்ற யாருமே திருந்தி வாழ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சரவணனுக்கு தங்க மயிலு தான் அப்படின்னாலும் எப்பதான் 2 பேரையும் சேர்த்து வைக்க போறாங்களோ, ஜவ்வு மாதிரி இழுத்து அடிக்கிறாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு கோடு வேர்டு வச்சுட்டு சரவணன் அவங்க அப்பா சொன்னதை மட்டுமே கேட்டு நடந்து கடைசியில தெருவில் தான் நிக்கிறாரு.